அவர் கிருபை என்றும் உள்ளது. விசேஷமாக இந்த வருடத்தின் 7வது மாதம், எப்போதுமே 7 என்பது பரிபூர்ணமான எண்ணெய் குறிக்கிறது. இந்த 7வது மாதமானது கர்த்தர் நமக்கு ஒரு பரிபூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுக்க வல்லமையில் தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் தாமே கடந்த 6 மாதங்களாக நாம் பிரயாசப்பட்ட பலனை இந்த 7வது மாதத்திலே கர்த்தர் நமக்கு திருப்பி தருவார். ஹல்லேலூயா. அதற்கான பலன் நமக்கு உண்டாயிருக்கும். நிச்சயமாக எதிர்பாருங்கள். இந்த மாதத்திலே கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்வார். அதிசயங்களை செய்கிற தேவன், அற்புதங்களை அவர் செய்கிற தேவன், பெரிய காரியங்களை செய்வார். இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாம் பார்க்க போகிறோம். கர்த்தர் தாமே அதிகாலையிலே இந்த வாக்குத்தத்தத்தை அவரை தந்தார். ஹல்லேலூயா. அதனால் வாசிப்போம். ஏசாயா 60வது அதிகாரம் 22வது வசனம். ஏசாயா 60:22. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாவான். கர்த்தராகிய நான் ஏற்ற காலத்தில் இதை தீவிரமாய் நடப்பிப்பேன். அவ்வளோதானா? இதை தீவிரமாய் என்ன செய்வேன்? நடப்பிப்பேன். ஹல்லேலூயா. கர்த்தர் எதற்காக இந்த வாக்குத்தத்தத்தை கொடுத்தாலும் தெரியல. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியுமாய் மாற்றப் போகிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. நான் இந்த வார்த்தையை நான் சொல்லிவிட்டு நான் அப்படியே போகலை. இந்த வார்த்தையை நான் தீவிரமாய் நான் நடப்பிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஆமென். சின்னவன் என்பது நாம் நினைப்போல நாம் சிறிய ஆள் அல்ல. ஏதோ நாம் சிறிய ஆட்கள் என்று நாம் நினைக்க தேவையில்லை. சின்னவன் என்றால் அநேகர் நம்மை பார்த்து இவன்லாம் ஒரு பெரிய ஆளா, இவன்லாம் ஒரு பெரிய ஆளா, இவன் பெரிய இடத்திற்கு ஒரு நாளாக வர முடியுமா, இவன் இவ்வளவுதான் என்று நம்மை ஒரு சிறியவனைப் போல நம்மை நடத்துவார்கள். அநேகர் நம்ம ஒரு ஏளனத்தோடு நம்மை நடத்துவார்கள். நம்மை சின்னவன், நம்மை எளியவன் என்று நினைப்பார்கள். அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மகனாய் நம்மை நினைப்பார்கள். அவன்தான் சின்னவன். ஹல்லேலூயா. பாருங்கள், எளியவன், சின்னவன், அநேகரால் புறக்கணிக்கப்பட்ட உதவாதவன், ஒன்றுக்குமே இவன் பிரயோஜனம் இல்லாதவன், இப்படி அநேக அர்த்தங்கள் இந்த சின்னவன் என்ற வார்த்தைக்கு இருக்கிறது. இதனால் ஒரு காலத்திலே நம்மை அநேகர் பார்த்து உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது, இவனால் எதையுமே சாதிக்க முடியாது, இவனால் ஒன்றும் நடக்காது, இவன் எதற்கும் பிரயோஜனமில்லை, எதற்கும் லாய்க்கில்லை என்று நம்மை குறித்து ஏளனமாய் நினைத்திருக்கலாம். அப்படி நினைத்திருக்கிற மத்தியில் தான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சின்னவனை நான் 1000 பெருக பண்ண போகிறேன். ஹல்லேலூயா. சின்னவனை நான் 1000 நான் பெருக பண்ண வல்லமையில் தேவன். எந்த இடத்திலே கர்த்தர் உன்னை ஒதுக்கினார்களோ, எந்த இடத்திலே உன்னை தாழ்த்தினார்களோ, அந்த இடத்திலே அவருடைய கண்களுக்கு முன்பாக நான் உயர்த்துவேன். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 ஆயிரங்களுக்கு அதிபதியாக தேவன் நம்மை மாற்றப் போகிறார். அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரவனாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். அநேகரை ஆதரிக்கிற பிள்ளையாக கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படி தான் தாவீது தன் சகோதரருக்குள்ளே சிறியவனாக இருந்தான், சின்னவனாக இருந்தான். அப்போ ராஜாவை ஈசாயினுடைய குடும்பத்திலே ராஜாவை தேர்ந்தெடுக்க போகிறார் என்று சொன்ன மாத்திரத்திலே அநேகரை அவங்க சகோதரர் எல்லாரையும் கொண்டு வந்து நிறுத்தினார்கள். அதில் ஆண்டவர் என்ன செய்தார்னா, அந்த அநேக சகோதரர்கள் மூத்தவர்கள் ரொம்ப உயரமும் இராணுவ வீரர்களுமாக இருந்தார்கள், பலவான்களாக இருந்தார்கள், புத்திசாலிகளாக இருந்தார்கள். ஆனால் ஆண்டவர் தம்முடைய பார்வையில் அவர்கள் விலக்கி போட்டார். ஹல்லேலூயா. இவர்கள் இல்லை என்று சொன்னார். எல்லாரும் வந்துட்டாங்க. கடைசியில் தீர்க்கதரிசி கேட்கிறார், ஐயா வேறு உங்களுக்கு யாருமே இல்லையா, வேறு ஒரு மகனே இல்லையா, உங்கள் குடும்பத்தில் தானே ஆண்டவர் ராஜாவாக ஒருவனை எடுக்க போகிறேன்னு சொன்னார், ஆனால் இப்போ எல்லாரும் வந்துட்டாங்க, ஒருத்தருமே ஆண்டவர் சொல்லலையே. அப்படி சொன்ன மாத்திரத்திலே அப்போ அவன் சொன்னான், அவன் தகப்பன் சொன்னான், ஐயா எனக்கு ஒரு மகன், கடைசி மகன், ஒரு சின்னவன் இருக்கிறான். ஹல்லேலூயா. என்ன இருக்கான்?
ஒரு சிறிய பையன் சின்னவன் ஒருவன் இருக்கிறான். அவன் எதற்கும் லாயக்கற்றவனாக அவனை ஆடு மேய்க்க கொண்டு போய் காட்டில் விட்டுருக்கான். அல்லேலூயா. எங்கே விட்டுருக்கான்? ஆடு மேய்ப்பதற்காக. தன் மூத்த சகோதரெல்லாம் இராணுவத்திற்கும் பெரிய வேலைக்கும் ராஜாவுடைய அரண்மனையில் வேலைக்கு அனுப்பி வைத்தவன். ஆனால் இந்த சின்னவன் தாவீதை ஆடு மேய்ப்பவனாக வனாந்தரத்திலே அவன் அனுப்பி வைத்தான். ஆனால் ஆண்டவருடைய பார்வை பாருங்க யார் மேலே இருந்தது என்று அநேகர் நினைக்கிறார்கள். தான் பெரியவர்கள் என்று நினைக்கிறாங்க. ஆனால் ஆண்டவருடைய பார்வை என்ன எப்படி இருக்கலாம்? சின்னவனைத்தான் நான் 1000 உயர்த்த போகிறேன். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 பாருங்க. தாவீதை ஆண்டவருக்கு சாமுவேல் கேட்குறான், ஐயா வேறு யாருமே இல்லையா? உங்களுக்கு மகன் இல்லையா? ஐயா ஒருத்தர் இருக்கான் ஐயா. ஹல்லேலூயா. அவன் ரொம்ப சிறிய பையன். அவன் வனாந்தரத்தில் ஆடு மேய்க்கிறவன். அவன் எதற்கும் லாயக்கற்றவன். அதனால் அவன் பேரை கூட அவன் சொல்ல விரும்பவில்லை. கடைசியாக வற்புறுத்தி கேட்டபோது அவன் சொன்னான், ஒருத்தர் இருக்காயா? அப்போ ஆண்டவர் சொல்லாது, அவனை கூட்டிகிட்டு வா. ஹல்லேலூயா. அப்போ சொல்லாம அவனை அழைத்து வா. அவன் வருகிற வரைக்கும் நான் ஒரு உணவு கூட நான் சாப்பிட மாட்டேன் என்ற மாத்திரத்தில் அவன் தாவீது விரைந்து வரவழைக்கப்பட்டான். அவன் வந்த உடனே ஆண்டவர் சொன்னார், இவன் உருவத்தையும் இவனுடைய உயரத்தையும் இவனுடைய குவாலிஃபிகேஷன் எதையுமே நீ பார்க்காத. இவன்கிட்ட ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருக்குது, இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஹல்லேலூயா. இவன் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவன் யுத்த வீரன் அல்ல, இவன் பெரிய படிப்பாளி அல்ல, இவன் பெரிய பணக்காரன் அல்ல, சாமர்த்தியசாலியும் அல்ல, ஒரு நாட்டை நிர்வகிக்கக்கூடிய தகுதி இவனுக்கு இல்லை. ஆனால் ஒரே ஒரு தகுதி இருந்தது. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவன் மேல் கர்த்தருடைய தயவு இருந்தது. கரங்களை தட்டி கர்த்தர் கண்டி செலுத்துவோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன்கிட்ட எந்த தகுதி இல்லை நினைக்காத, எந்த பணம் இல்லை நினைக்காத, எந்த காசு நினைக்காத, ஒன்று ஒன்றுமே இல்லை என்று நினைக்காத. நான் உனக்குள்ளே மிகப்பெரிய ஐஸ்வரனாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அந்த ஒரு தயவு மாத்திரம் போதும், உன்னை நான் பெரிய ஜாதியாக மாற்றுவேன். ஹல்லேலூயா. உன்னை நான் பெரிய ஆளாக நான் மாற்றுவேன். என்றைக்கு நீ உலகத்தில் இருக்கிற பெரிய காரியத்தை நினைத்து தேவனை மறந்துவிட வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, இவை எல்லாவற்றையும் உனக்கு தருவதற்கு நான் வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. இவை எல்லாவற்றையும் ஒரு நொடி பொழுதிலே உனக்கு கொடுக்க நான் வல்லமையுள்ள தேவன் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. அதனால் ஒன்றை மாத்திரம் நினைத்துக்கொள், என்னுடைய தயவு உனக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. என்னுடைய தயவு உனக்குள்ளே நான் இருக்கிறேன். உன்னை நான் தெரிந்து கொண்டு இருக்கிறேன். தாயின் கற்பத்திலே உன்னை வேறுபடுத்தேன், அழைத்தேன். உனக்காக என் குமாரனை கொடுத்தேன். அவருடைய இரத்தத்தின் மூலமாக உன்னை நீதிமானாக மாற்றியிருக்கிறேன். உன்னை நான் தெரிந்து கொண்டு இருக்க ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம் நிறைவேறுகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. கர்த்தர் இன்னைக்கு உரைக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியாக மாறுவான். ஆமென். ஆண்டவர் பாருங்க, எனக்கு தாவீதை ஒரு சின்னவன் என்று நினைத்தார்கள். ஆனால் ஆண்டவர் தான் என்ன நினைச்சார் பார்த்தீங்களா? இந்த தாவீதை தான் இஸ்ரவேல் தேசத்தின் யூத தேசத்திலே ராஜாவாக ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. யூத தேசத்திலே யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கூட அந்த தாவீதின் சந்ததியிலே வந்தவர். ஹல்லேலூயா. பாருங்கள், சிறியவனை அவர் புலியிலிருந்து உயர்த்துகிற தேவன். ஹல்லேலூயா. எளியவனை குப்பையிலிருந்து சிறியவனை புலியிலிருந்து உயர்த்தி ராஜாக்களோடு உட்கார வைக்கிற வல்லமையுள்ள தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தெரிந்து கொண்டேன், நான் உன்னை அழைத்தேன், தாயின் கற்பத்தில் நான் உன்னை வேறுபடுத்தேன், உன்னை நான் பிரித்திருக்கிறேன், நான் உன்னை அழைத்த தேவன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல பாருங்க. ஹல்லேலூயா. சின்னவன் 1000. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்ல, இன்னைக்கு நீங்கள் பலத்த ஜாதியாக மாறுவீர்கள். ஆமென். ஹல்லேலூயா. உடைய ஜனம் பலத்த ஜாதியாய் வருங்காலத்திலே இந்த தேசத்திலே பழுகி பெருகும். எப்படி தாவீதை கர்த்தர் பழுகி பெருக பண்ணினாரோ, தாவீதின் சந்ததியில் வந்த எல்லாரையும் தேவன் ராஜாவாக மாற்றினார். அதே போல கர்த்தருடைய தெரிந்து கொள்ளுதல் உங்களுக்குள்ளே இருக்கிறது. அவருடைய தயவு மாத்திரம் உங்களுக்கு போதும், அவர் உங்களை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. சின்னவன் 1000 சிறியவன் பலத்த ஜாதியமாக மாறுவான் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. அதே மாத்திரமல்ல, வாசிங்க, அந்த பிற்பகுதியை வாசிங்க. நான் ஏற்ற காலத்திலே இதை தீவிரமாய் நான் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லலை, ஆண்டவர் சும்மா சொல்லிட்டு போல.
ஏதோ ஒரு வாக்குத்தத்தத்தை போல சொல்லல. ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்லனா, இதை நான் தீவிரமாய் இதை நடப்பிப்பேன். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இது உங்களுக்கு இந்த நான் சொல்லுகிற இந்த காரியம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ஹல்லேலூயா. நிச்சயமாக நடக்கும். உன் சந்ததி நீ ஆயிரமாய் பெருகுவாய். உன் சந்ததி பலத்த சந்ததியாக மாறும். இதை நான் தீவிரமாய் ஏற்ற காலத்தில் நான் நடப்பிப்பேன். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் ஆண்டவர் இந்த நாளில் சொல்கிறாரு, எனக்கு எந்த தகுதி இல்லைன்னு நினைக்காதீங்க. ஒரே ஒரு தகுதி உங்களுக்கு இருக்கிறது. அந்த தகுதியை இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திற்கு எந்த படிப்பறிவும் கொடுக்க முடியாது. இந்த உலகத்திற்கு எந்த ஒரு ஞான திருஷ்டிக்காரனும் இதை கொடுக்க முடியாது. எவனும் கொடுக்க முடியாத ஒரு சிலாக்கியம் என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவதே. ஹல்லேலூயா. என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரமாகிறார்கள், நான் உங்களுக்குள்ளே இருப்பதே அந்த ரகசியம். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய தயவு நமக்குள்ளே இருக்கிறது. அந்த தயவு நம்மை நடத்தும். ஆண்டவர் உங்களை அழைத்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. உங்களை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த தேசத்தில் நீங்கள் எப்படியோ வாழ்ந்து விட்டு போவதற்காக தேவன் உங்களை அழைக்கவில்லை. ஒரு தாவீதை போல ஒரு பெரிய ராஜாவாக இன்று வரைக்கும் தாவீதை குறித்து நாம் பேசி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ராஜாவாக மாற்றின அந்த தேவன், அந்த சின்னவனை மாற்றின தேவன் உங்களையும் கர்த்தர் நிச்சயமாகவே அப்படிப்பட்ட பெரிய ஜாதியாக தேவன் மாற்ற வல்லமை உள்ளவர். ஹல்லேலூயா. அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக, அநேகரை ஆசீர்வதிக்கக்கூடிய பாத்திரமாக, அநேகருக்கு கொடுக்கக்கூடிய மகளாக கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் இந்த வார்த்தையை உங்களுக்கு கொடுக்குறார். ஆமென். எனக்கு எந்த தகுதியும் இல்லை, எந்த படிப்பும் இல்லை, எனக்கு எந்த நாலேஜ் இல்லை, எல்லாம் ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு நான் கூட வந்து கொடுப்பேன். ஹல்லேலூயா. அமைக்கு குழிக்கு சரிந்து விழும்படி நன்றாய் மடியிலே அளந்து போடுவார்கள். ஒன்று மாத்திரம் இருக்கணும், அவருடைய தயவு நமக்குள்ளே இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. அவர் நமக்குள்ளே வாசம் பண்ண வேண்டும். ஆண்டவர் நிச்சயமாகவே நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணுகிறார். அவருடைய தயவை நமக்குள்ளே ஊற்ற பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் சொல்றார், ஒரு வார்த்தையை ஞாபகப்படுத்துகிறார், ஏற்ற காலத்தில் நான் உன்னை உயர்த்தும்படிக்கு நீ என்னுடைய பலத்த கரத்தில் அடங்கி இரு என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. ஏற்ற வேளையிலே நான் உயர்த்துவேன். ஏற்ற காலத்திலே இதை நான் நடப்பிப்பேன். அதை நான் தீவிரமாக நடப்பிப்பேன். ஆண்டவர் சொன்னது நிச்சயமாக நடக்கும். ஹல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் மனம் மாறுவதற்கு மனிதன் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ? அவர் தீவிரமாய் இதை செய்வார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கு தீவிரமாய் அவர் கடந்து வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. தீவிரமாய் நடப்பிக்கப் போகிறார். இந்த நாட்களே கர்த்தர் பெரிய காரியங்களை அவர் உங்கள் வாழ்க்கையிலே செய்ய போகிறார். அதனால் அன்பு தேவன்ற பிள்ளைகளே, இதை நீங்கள் எதிர்பாருங்கள். ஆமென். இந்த வார்த்தையை நினைத்து கொள்ளுங்கள். நான் சின்னவன் ஆயிரமும் நீங்கள் சிறியவன் என்று எனக்கு ஒன்றுமே இல்லை, எனக்கு எந்த சோர்ஸ் இல்லை, நான் வாழ்க்கையிலே முன்னேறுவதற்கு எனக்கு எந்த அடிப்படையும் இல்லை. என் தாய் தந்தையர்கள் பெரிய மில்லியனர் அல்ல, பணக்காரர்கள் அல்ல. ஹல்லேலூயா. நான் எப்படி உயர்ந்த ஸ்தானத்துக்கு வர முடியும் நினைக்காதீங்க. நீங்கள் உயர்ந்த ஸ்தானத்துக்கு வருவது எந்த ஒரு மனிதனுடைய கையிலும் இல்லை, தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய கரத்திலே நீங்கள் இருக்கிறீர்கள். உன்னை என் உள்ள கையிலே வரைந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொன்னார். ஹல்லேலூயா. ஆண்டவர் அந்த ஒரே ஒரு தகுதி மாத்திரம் போதும். கர்த்தர் நம்மை இந்த தேசத்தில் உயர்த்துவதற்கு, அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தர் நம்மை மாற்றப் போகிறார். நிச்சயமாக மாற்றுவார். அதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். சர்வ வல்லமையுள்ள ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, இந்த வார்த்தையின்படி இந்த மாதத்தில் தேவன் எங்களை ஆசீர்வதித்து சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியும் ஆவான், ஏற்ற காலத்தில் இதை நான் தீவிரமாய் நடப்பிப்பேன் என்று சொன்ன அந்த வார்த்தையை நிறைவேற்றுங்கப்பா. இந்த பரிபூர்ணமான 7வது மாதத்தில் இந்த வார்த்தையை நிறைவேற்றி எங்களை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தை, எங்கள் பிள்ளைகளை, எங்களுடைய கையின் பிரயாசங்களை, கையில் வேலைகளை ஹல்லேலூயா புதிய புதிய நன்மைகளால் என் தேவன் நிரப்ப வேண்டும் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. பிள்ளைகளுடைய தலையின் மேலே தேவனுடைய ஆசீர்வாதம் தங்கட்டும். ஆசீர்வதித்து பழகி என் தேவனை பெருக பண்ணுங்க. ஏற்ற காலத்தில் தீவிரமாக இதை நடப்பிக்க போகிறீங்க. அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம். உங்களுடைய காலத்தில் ஒப்பு கொடுக்குறோம். கர்த்தர் நடத்துங்கப்பா. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு ஏறெடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.